அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய தலைநகரம் புதுதில்லி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. அதற்கு காரணம் கரப்பாம்பூச்சி தொல்லை தான். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்படுகிற காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ப்ரொட்டஸ்ட் கிட்டத்தட்ட 21 நாளாக ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக நகர ஆரம்பிச்சது. அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் அவங்க மேலே தடியடி நடத்தி இருக்கிறாங்க, டியர் கேஸ் வீசி இருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்பொழுது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி உடைய ப்ரொட்டஸ்ட் எதற்காக? சோனம் வாங்சுக் இதில் எங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு? இந்த கரப்பாம்பூச்சிகளுடைய கோரிக்கை தான் என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. சரியா 21 தினங்களுக்கு முன்பு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி தன்னுடைய ப்ரொட்டஸ்டை புதுதில்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. அவங்க அந்த போராட்டத்தை தொடங்கிய போது அவங்களுடைய கோரிக்கைகள் பலவிதமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறதே ஒரு விசித்திரமான கட்சி, விசித்திரமான பெயராக இருக்குது. பெயருக்கு தகுந்தார் போல இது கரப்பாம்பூச்சி தொல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாகவும் இருக்குது. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்த ஒரு இந்திய இளைஞர் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சி. அதை ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே அது பயங்கரமான என்ரோல்மெண்ட்டை பதிவுகளை காணுது. அது வந்து இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பாக ஓடுது. அதென்ன யாரோ ஒருத்தர் போய், அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாணவன் போய் ரெஜிஸ்டர் பண்ண கட்சிக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே வேற விதமாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த கட்சியை தொடங்கின அந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிற அந்த மாணவன் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாணவனுக்கு பின்னணியில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை உள்ளிட்ட இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வெளிவர தொடங்கி இருக்குது. அந்த தீப்கே என்ன பண்ணுறாரு, இந்த கட்சியை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. பண்ணோன்னே பயங்கரமான ரெஜிஸ்ட்ரேஷனு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த அந்த இளைஞன் தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு பாதியிலேயே விட்டுவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இந்தியா வராரு. இந்த தீப்கே இந்தியா வந்த பிறகு அவருக்கு பயங்கரமான வரவேற்பு. அதான் இந்த ஆன்டி இந்தியா கோஷ்டி தான் ஏகத்துக்கு சுற்றுதே இந்தியாவில். இப்போ அந்த கோஷ்டியெல்லாம் போய் அவருக்கு வரவேற்பை கொடுத்து அவர் வந்து உடனடியாக நான் வந்து இந்தியாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியவே நாங்கள் தூக்கி எறிய போகிறோம், அதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு தான் வந்து இந்திய அரசுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது பிசுபிசுத்து போகுது. கரப்பாம்பூச்சிகளே அந்த கூட்டத்துக்கு வரல அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு பிறகு தான் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்து இந்த நீட்டு பேப்பர் லீக்கான விஷயம் வெளிவருது. உடனே அந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிறாங்க. எதுக்கோ வந்தவங்க இந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டு நீட்டு மாணவர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டை தொடங்குது. இந்த நீட்டு மாணவர்களுக்கு நீதி வேணும்னு ஜந்தர் மந்தரில் போய் தாங்க உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பிக்குது. இந்த முறை உட்காரும்போது அங்கே லடாக்கில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாரே ஒரு ஆன்டி இண்டியன் சோனம் வாங்சுக், அந்த மனுஷன் கிளம்பி வர்றாரு. அவர் வந்து இவர் கூட தீப்கே கூட கைகோர்த்துக்கிட்டு தானும் ஒரு காக்ரோச் தான், ஆன்டி இந்தியா காக்ரோச் தான் அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக அங்கே வந்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்றாப்படி. அது ஒரு 10-15 நாள் போகுது, ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சோனம் வாங்சுக்கு என்ன பண்ணுறா அப்படி, அதில் புத்திசாலித்தனத்தை பாருங்க. உடனே கோர்ட்டில் வந்து அவங்க ஆளுகளே ஒரு மனு போடுது. என்ன மனு போடுது, அரசாங்கம் வந்து சோனம் வாங்சுக் உயிரை காப்பாற்றணும். எப்படி மனுஷன் அங்கே உட்காந்துக்கிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் உட்காருவாராம். அந்த மனுஷனோட ஆதரவாளர்களே கோர்ட்டில் இந்த மாதிரி இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவரை வந்து அரசாங்கம் காப்பாற்றணும்னு ஒரு பெட்டிஷன் போடுவாங்களாம். அதையும் அந்த கோர்ட்டு விசாரிக்குது. இதற்கிடையே கோர்ட்டு வந்து இவரை நீங்கள் அப்புறப்படுத்துங்க, அவர் உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிக்கிட்டே போகுது, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போடுங்கங்குது. அந்த மனுஷனை அரசாங்கம் போய் ஆஸ்பத்திரிக்கு தூக்க போனால் உடனே என்னங்கிறாங்க, எங்கள் போராட்டத்தை உடைக்க பார்க்குறாங்க, அரசாங்கம் பயந்துருச்சு.
ஏப்பா நீங்கள் தானே காப்பாற்ற சொல்லி கோர்ட்டு வரைக்கும் போனீங்க, காப்பாற்றுறதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம்னா உடனே வேண்டாங்கிறது. எப்படியோ ஒரு வகையில் தங்களுக்கு பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்னு இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை. ஆனால் பெரிய லெவலில் அது ஒன்றும் கிளிக் ஆகலை அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் தங்களுடைய டாக்டிக்கை சில தினங்களுக்கு முன்பு மாற்றுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நேற்றைய தினம் இந்தியாவுடைய பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. அது தொடங்கும் போது தான் தங்களுக்கு மேக்சிமம் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுக்கு உடனே எல்லாரும் வாங்கினா நம்ம ஊரில் தான் ஏகப்பட்ட உருப்படி தெரியுதே. இந்த காக்ரோச்சிலோட மோசமாக, கரப்பாம்பூச்சியோட மோசமாக ஆன்டி இண்டியா கோஷ்டி தெரியுது இல்லையா. நம்மளுடைய நடிகர்லாம் சொல்லக்கூடாது, கர்நாடகாவை சேர்ந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, அந்த மாதிரியான ஆன்டி இண்டியா கூட்டம் பிரகாஷ் ராஜை வரவேற்கிறதுக்கு ஷப்னாஸ்மி வந்து நிற்கிது. அந்த அம்மா மேலையில் நம்ம பெரிய மரியாதை வச்சுருந்தோம் ஒரு காலத்தில். அது இப்பொழுது தீவிரமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறவர்களோடு கைகோர்க்கிறத நாம் பார்க்க முடியுது. அந்த அம்மா வர்றாங்க பிரகாஷ் ராஜை வரவேற்கிறதுக்கு. வரவேற்கும் போது மக்கள் கைதட்டினதோட சரி, அப்புறம் அவர் எங்கே போனார்னே என்ன ஆனார்னே தெரியல. ஏன்னா கூட்டமாக மக்கள் கண்டுக்கல அவரை. இப்படி இந்த காக்ரோச் கூட்டமெல்லாம் ஒன்று கூடி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க படையெடுக்கிறாங்க. அப்படி அவங்க பாராளுமன்றத்தை நெருங்க தொடங்கிய போது தான் அங்கே இருந்த போலீஸார் அவங்கள தடுக்கிறாங்க. இந்த ஆட்கள்லாம், இந்த காக்ரோச்லாம் பேரிகேடெல்லாம் ஏறி தாண்ட முற்பட்ட போது அவங்க மேலே லத்தி சார்ஜ் நடக்குது, கண்ணீர் குகை குண்டுகளை எல்லாம் வீசுகிறாங்க. அதற்கு பிறகு ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருது. ஆனால் கூட்டம் கலைந்தபாடில்லை. இன்றைக்கு மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு லாரியில் இந்த சோனம் வாங்சுக்கு கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துனாங்கல்ல, ஏன் உசுரை காப்பாற்றுங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் விட்டு கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டுவிட்டு உசுரை காப்பாற்றுறதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு கிளம்பி நம்பால் ட்ரக்கில் ஏறி வந்திருக்கிறாரு அவர் தீப்கே. அப்புறம் இன்னும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு லாரியில் ஏறிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மீண்டும் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம்னு கிளம்பி இப்பொழுது டெல்லி நகரமே வந்து பதட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம் நண்பர்களே. நேற்றைய பிரச்சனை நடந்த உடனேயே டெல்லி முழுவதும் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதனால் யாரும் கூட்டம் போடக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாதுங்கிறதான் சட்டம். ஆனால் அங்கே இந்த கரப்பாம்பூச்சி கூட்டம்லாம் கூடிகிட்டு இருக்குது. இவங்க மேலே தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு தேசப்பற்றாளர்கள் எல்லாம் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை பேருக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது முழுக்க இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அவங்க மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நேற்றைய தினம் பேசின அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த சிலர்லாம் பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு எச்சரிக்கை விடுத்ததை நம்ம பார்த்தோம். பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கே அச்சத்தை விளைவிக்கும் விதமாக அவங்க கோஷம் எழுப்பினதை பார்த்தோம். நேபாளில் புரட்சியை ஏற்படுத்தினது போல நாங்கள் இந்தியாவிலையும் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த சிஜேபியுடைய ஆட்கள், தலைவர்கள்லாம் சொல்ல முடியாது, இந்த காக்ரோச்சுகளை தலைவர்லாம் சொல்கிற அளவுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆளுகள் இல்லை, அந்த காக்ரோச்சுகள் கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறது உண்மையிலேயே இந்திய இறையாண்மைக்கு எதிரான விஷயமாக பார்க்கணும். உடனடியாக இந்த கூட்டத்தை கலைந்து போக செய்ய வேணும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு இந்தியாவுடைய தேசப்பற்றாளர்கள் சொல்லி வராங்க. மேலும் நேற்றைய தினம் முதலாக புதுதில்லி நகரம் முழுவதையுமே தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்கிறாங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். அதனால் இன்றைக்கு அமைதி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி நடக்கலை நண்பர்களே. இப்பொழுது பயங்கரமாக தலைநகரம் டென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனையை கூடிய விரைவில் மத்திய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வர வேணும். அதுதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறதா நம்மை போன்றவருடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.